பஞ்ச ஈச்சரங்கள்ல ஒரு அந்த மாதிரி புராதனம் பழமை வாய்ந்த அப்படி இருக்கக்கூடிய கீரிமலையில வந்து 5 கோபுரம் 3 வீதி கொண்டு உள்ள முருகு கண்ணீர் மல்க நந்தி கொடிகள் பறக்கிறது. இப்ப நாங்கள் கீரிமலையில நிற்கிறோம். கீரிமலையில குறிப்பா நவுலேஸ்வரர் தேவஸ்தானம் பஞ்ச ஈச்சரங்கள்ல ஒரு சிவனாலயமாக சொல்லப்படக்கூடிய இந்த கோவில். இதால போனா கீரிமலையினுடைய அந்த தீர்த்தம் மாவுட்டோரக்கன் நெஞ்சு வருவார். அதே மாதிரி தான் ஆடி அமாவாசை இப்படி நடக்கக்கூடிய இந்த நாளில் வந்து சிவராத்திரி இருக்கக்கூடிய விரதங்கள்ல சிவனுக்கு ஒரு ராத்திரி என்றாலும் அது மிக மிக அற்புதங்கள் நிறைந்த அல்லது பல்வேறுபட்ட சிறப்புகள் நிறைந்த விரதமாக கொள்ளப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய கீரிமலையில வந்து நவுலேஸ்வர பெருமான் நகுலாம்பிகை சமேத நவுலேஸ்வர பெருமானுக்கு இன்றைய நாளில் தேர் திருவிழா நடக்குது. நாளைக்கு சிவராத்திரி விரதம் எல்லாம் முடிச்சு இங்கே கூட இந்த இடத்துல வந்து தீர்த்தம் ஆடுகிற அந்த விஷயம் இதை நீங்க பார்க்கலாம். இந்த சிராப்பர் மடம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விடயம் தொல்பொருள் சின்னமாக இப்போது அறிவிக்கப்பட்டிருந்தால் கூட மிக தொன்மையான பல்வேறுபட்ட விஷயங்கள் போன வருஷமும் இதால வரைக்கும் இதெல்லாம் காட்டி கொண்டு போயிருப்பேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த காலத்துல இன்றைக்கு தொழில்நுட்பம் மூலமாக வளர்ந்தாலும் அன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சிறப்புகள் அல்லது இந்த சிற்பக்கலையினுடைய சிறப்புகளை எடுத்தியமைக்கக்கூடிய வகையில் இன்று நாளில் நடக்கக்கூடிய தேருற்சவம் என்பது மிக மிக சிறப்பாக இருக்கும். எல்லா கோயிலும் சிவனாலயங்களில் இந்த சிவராத்திரி நாள் மிக சிறப்பாக வழிபாடுகளுக்காக மேற்கொள்ளப்படுகிறது என்பது முக்கியமான. எல்லாரும் ஒவ்வொரு சிவன் கோயில் கூட எல்லாருமே கேதீச்சரம் போகினம், கோணேச்சரம் போகினம், அதே மாதிரி தான் முன்னேச்சரம், தான் தோன்றுச்சரங்கள் நிறையவே இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த சிவ ஆலயங்களில் வழிபாட்டுக்காக எல்லாருமே போவார்கள். இதுல பாதை எல்லாமே மறிச்சுத்தான் விட்டுருக்குது. எந்த வாகனங்கள் போக முடியாது, பக்தர்களுக்கு இடையூறாக இருக்கும். இரவு தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடக்கும். அதற்குரிய மண்டப ஏற்பாடு எல்லாம் அங்கே இருக்குது. இந்த சிராப்பர் மடம் தொடர்பில் எல்லாம் இதுல நிறைய விஷயங்கள் போடப்பட்டிருக்கிறது. 13 மண்டபங்கள் இந்த கீரிமலை பகுதியில் காணப்பட்டிருப்பதாக இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிலும் வந்து இன்று வரை நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மடமாக சிராப்பர் மடம் சொல்லப்படுகிறது. 1870களில் இது அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு தொல்பொருள் சின்னமாக இது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது ஒரு சிறப்புக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இந்த கீரிமலையை பொறுத்தவரையில் பல்வேறுபட்ட சிறப்புகள் இருக்கு. ஆரம்பத்தில் வந்து 5 கோபுரம் 3 வீதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான கோயிலாக இந்த கோயில் இருந்திருக்கிறது. பிறகு போர், அதே மாதிரி தான் ஆக்கிரமிப்புக்காக இங்கே வந்துடக்கூடிய போர்த்துகேயர் உள்ளாந்தர்கள் அதில் வந்து சிதைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சோகமான வரலாற்று பின்னணியும் இந்த கோவில் இருக்கு. பல்வேறுபட்ட சிறப்புகள் குறிப்பா இந்த மாரத புரவிகளினுடைய குதிரை முகம் நீங்கியதாக சொல்லப்படுகிற அந்த கண்டகி தீர்த்தம் அதுக்கு முதலே வந்து இதுல பல்வேறுபட்ட சிறப்பு இருக்கு. இந்த கீரிமலை என்ற பெயர் வாரது கூட நிறைய காரணம் சொல்லப்படுது. ஆரம்பத்தில் இந்த பகுதி பூராக மலைகளாக இருந்தது. குறிப்பாக இது அன்பித்திரக்கூடிய இந்த காணி விட்டுறக்கூடிய அந்த இடங்களில் நான் காட்டியிருப்பேன். அந்த பகுதி எல்லாமே வந்து முன்பு மலைகளாக இருந்தது. பிறகு எல்லாம் சிதைவடைந்து அழிக்கப்பட்டு இப்படியான விஷயங்கள் உட்படுத்தப்படக்கூடியதாக என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. மூத்தேர்கள் பவனி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகத்தான் இந்த நாள் இருக்கிறது. 3 தேர்களும் கோயில் முன்பாக தயாராக இருக்கிறது. அண்மையிலும் ஒரு காணொலி போட்டிருப்போம். லண்டன்ல இருந்து ஒரு பிரம்மாண்டமான மணி ஒன்று கொண்டு வந்து இந்த கோயிலில் பொருத்தப்பட்டிருக்கிற விஷயத்தையும் காணொலி பார்த்து ஆள் நினைக்கிறேன் சொல்லியிருக்கிறார். ஏராளமானவர்கள் இன்றைக்கு இங்கே வந்து வழிபாட்டுக்காக வருவார்கள். மெல்லிய சூரிய ஒளி எழுந்து வரக்கூடிய இந்த வேளையில் கோயிலுடைய முன்புற பகுதி பாருங்க. கோபுரம் மிக கம்பீரமாக இந்த கோவிலுக்கு தனி அழகை கொடுக்கிறது. அதை விட மணிக்கூடு கோபுரம், இந்த விஷயங்கள் இங்கே வந்து வரக்கூடிய அனுபவங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லுங்க. கீரிமலையோட ஞாபகம் வரக்கூடிய விஷயங்கள் ஏராளமானவர்கள் வர்றதுன்றபடியாக வியாபாரம் என்ன நடவடிக்கைகள் பகலில் எப்படி சிறப்பாக இருக்குமோ இரவிலையும் இன்னுமே சிறப்பாக இருக்கும். விரதம் பிடிக்கக்கூடியார்கள் நிறைய பேர் இங்கே வந்து தங்கி விரத அனுஷ்டானங்களை எல்லாமே செய்வார்கள். 4 சாம பூசையும் பார்த்து 3 தேர்கள் இருக்கிறது. கோயிலுக்கு முன்னாகவே இந்த தேர் தயாராக இருக்கிறது. அப்படியே கோயில் இந்த முன்புற பகுதியிலேயே இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் அண்மையிலேயும் இவர்கள் சொல்லியிருந்தார்கள். நீங்கள் ஒவ்வொரு சிவாலயங்களை தேடி இந்த சிவலிங்க அல்லது இந்த சிவராத்திரி நாளில் போக வேண்டிய தேவையில்லை. என்ன இங்கே விஷயம்னு சொன்னால் பாரதத்தினுடைய மகிமை மிக்க 12 சிவலிங்கங்கள் கொண்டு வந்து இந்த பக்தர்களுடைய வழிபாட்டுக்காக இங்கே வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம். சோமநாதர், அதே மாதிரி தான் காசி விஸ்வநாதர், திரியம்பகேஸ்வரர், வைத்தீஸ்வரர், வைத்தியநாதர், நாகேஸ்வரர், ராமேஸ்வரர், கிருஷ்ணேஸ்வரர், பீமாசங்கர், கேதாரநாதர், ஓங்காரேஸ்வரர், காலேஸ்வரர், மல்லிகார்ஜுன் இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தேசங்கள் இருக்கக்கூடிய சிவலிங்கங்கள் வழிபாட்டுக்காக கொண்டு வந்து இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சிவலிங்கங்களும் இங்கே வைத்து வழிபாடுகள் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த 12 சிவலிங்கங்களும் இந்த இடத்துல வச்சு விளக்கெல்லாமே கொளுத்தி வந்து வழிபட்டு
போகிறதுக்காக இந்த சிவராத்திரி நாளில் உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். ஒவ்வொரு இடங்களை தேடி போகிறதுன்றது கஷ்டமாக இருக்கக்கூடிய சூழலில் அது எல்லா சிவலிங்கங்களையும் இங்கே கொண்டு வந்து ஒரு இடத்துல வழிபடப்படக்கூடியதை அப்படியே எல்லாருடைய வழிபாட்டுக்கும் இலகுவாக இந்த இடத்துல மாற்றி வச்சிருக்கிறோம். இந்த கீரிமலை நகுலேஸ்வரர் தேவஸ்தானம் என்பது வரலாற்று சிறப்புமிக்கது. பல்வேறுபட்ட கதைகள் அல்லது வாழ்க்கை வரலாறுகள் இருப்பது போல இந்த கோவிலுடைய புராண இதிகாச கதைகள் சொல்லி ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. வழிபட்டு பலன் பெற்றக்கூடிய பல்வேறுபட்டவர்களுடைய விஷயங்கள் எல்லாம் இங்கே நிகழ்ந்திருப்பதாக எல்லாம் பலர் சொல்ல கேட்டுக்கிறோம். ஒரு புண்ணியத்தலமாக இந்த கீரிமலை நகுலேஸ்வரர் தேவஸ்தானம் இருக்கிறது. ஈழத்தில் புகழ்பெற்ற 5 ஈஸ்வரங்கள்னு சொல்லி ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன். ஸ்ரீலங்காவில் 5 ஈஸ்வரங்கள் ஒன்றான இந்த நகுலேஸ்வரர் கோயிலில் வந்து நகுலாம்பிகை சமேதராக நகுலேஸ்வர சுவாமி அருள் பாலிக்கிறார். மிகவும் பழமை வாய்ந்த வரலாற்று பிரசித்தி பெற்ற திருத்தலமாக இருக்கிறது. பல நூற்றாண்டுகளுக்கு முதல் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்திருக்கக்கூடிய விஜயன் இந்த அரசனால் ஸ்தாபிக்கப்பட்டதாக ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த கீரிமலைக்கேணி கண்டகி தீர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. இதில் தீர்த்தத்தில் வந்து ராமர், ராவணர், அர்ஜுனன், முகுந்தன் இவையெல்லாம் நீராடி நகுலேஸ்வர பெருமானை வணங்கி சாப விமோசனம் எல்லாம் பெற்றிருக்கிறார்கள். சிவபெருமானால் சபிக்கப்பட்ட கீரி முகம் அடைந்திருக்கக்கூடிய யமதக்னி என்று சொல்லப்படக்கூடிய முனிவர் இந்த புனித தீர்த்தத்தில் நீராடி நகுலேஸ்வர பெருமானுடைய வணங்கி சாப விமோசனம் பெற்றார். அது மாத்திரமல்ல, சோழ மகாராஜனுடைய மகள் இளவரசி மாரத புரவிகவல்லிக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சாபத்தில் அவருடைய குதிரை முகமெல்லாம் நீங்க பெற்ற அந்த வரலாறு இருக்கிறது. இப்படி பல்வேறுபட்ட சிறப்புகள் இந்த கீரிமலைக்கு இருக்கிறது. இந்த பக்கம் வந்தால் அல்லது வழிபட வாய்ப்பு கிடைத்தால் கட்டாயம் வணங்குங்கள். தூபிகள் அந்த மாதிரி புராதனம் பழமை வாய்ந்த தூபிகளை கொண்டுள்ளது. அந்த வகையில் உள்பிரகார வெளிவீதியில் புராதன சிவபெருமான் எருது வாகனத்தில் உமையம்மையோடு வீற்றிருக்கும் சிற்ப ஒன்று இன்றைக்கும் அதன் பழமையை பறை சாட்டி கொண்டிருக்கின்றது. அதேவேளை இன்று சிவராத்திரி புண்ணிய தினம். சிவராத்திரி 4 ஜாம பூசைகள் இடம்பெறும். மூலஸ்தானத்துக்கு பின்புறமாக லிங்கோட்பவர் மாடத்தில் காட்சி அளிக்கிறார். லிங்கோட்பவருக்கு எதிர் திசையில் பஞ்சபூத லிங்கங்களான 5 லிங்கங்கள் ஒரே பிரகாரத்தில் வீற்றிருப்பது கண்கொள்ளா காட்சியாகும். இதனை தரிசிக்க கிடைப்பது மிக பெரும் பேறாகும். அதேவேளை இந்த ஆலயத்திலே இவ்வளவு யுத்த சூழ்நிலையில் இவ்வளவு இழப்புகளின் பின்னரும் மீளவும் இவ்வாலயம் இந்த புதுப்பொலிவு பெற்று இருப்பது கண்கொள்ளா காட்சியாகும். மூலஸ்தானத்தில் உள்ள சிவலிங்க பெருமானை வழிபடும் பொழுது உள்ளம் உருகி கண்ணீர் மல்க அன்பாட்டிலே கிடைத்த வழிபட கிடைத்தமை வாழ்வில் கிடைத்த பெரும்பேறு. லண்டன்ல இருந்து கொண்டு வந்து நிறுவப்பட்டிருக்கக்கூடிய மணி இந்த நகுலேஸ்வர பெருமானுக்கு இன்னுமே அழகை கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, இஞ்சால பக்கமும் ஒரு மணி கோபுரம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. மிக பெருமதியான ஒரு மணி. அதோட தனியான ஒரு காணொலி நான் போட்டிருப்பேன். இப்படி கம்பீரமாக இந்த கோபுரம் அழகை தருகிறது. தூரத்தில் இருந்து பாய்கள் வந்து மற்ற மணி கோபுரம் வந்தால் இன்னும் அழகும் ரம்யமும் இந்த கோவிலுக்கு அதிகமாகும். வசந்த மண்டப பூசை எல்லாம் முடிஞ்சது பிறகு வெளி வீதி வந்து தேரில் ஆரோகணிப்பதற்காக சுவாமி எழுந்தள்ளி வருகிறார். பிள்ளையார், முருகன், அதோடு சேர்ந்து சிவனும் உமாதேவியாரும் இப்போது தேருக்கு எழுந்தருளுகிற அந்த அற்புதமான தருணம். சுவாமிக்கு உபசாரங்கள் எல்லாம் நடந்ததுக்கு பிறகு மங்கள வாத்தியங்கள் முழங்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் எழுந்து வரக்கூடிய அந்த அற்புதமான காட்சி. போன வருஷமும் இந்த சிவராத்திரி நாளில் சிவனுடைய தரிசனம் என்பது கிடைக்கிறது பெரிய பாக்கியம். அது மாத்திரமல்ல, கீரிமலையை பொறுத்தவரையில் வெவ்வேறுபட்ட இடங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சிவலிங்கங்கள் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இன்னும் ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது.
அவனருளாலே அன்றால் வணங்கி என்று அழைப்பு இல்லாமல் ஆலயத்திலே நாங்கள் வந்துவிட முடியாது. இந்த செவ்வாயில் சுமந்திருக்கும் வளைந்த தடையும் ஒளிரும் என்பது அந்த திருமூலருடைய வாக்காக அமைந்து கொள்ளுகிறது. அன்பர்களே, நம சிவாய நம என்ற அந்த மந்திரத்தை இடைவிடாது உச்சரித்துக் கொண்டு இருப்பேனே ஆயின் எங்களுடைய பாவம் சுமைகள் பாவங்கள் நீக்கப்படும். எம்பெருமானுடைய பாவங்களை நீக்குவதன் மூலமாகவே பாவத்தினை அறுப்பார்கள் காலாவி என்ற எண்ணெய் தேவந்தனை ஆழ்வார் கேதீஸ்வரத்தாலும். அதாவது இன்று என்னுடைய ஆலயங்கள் எல்லாத்திலுமே
இந்த சிவராத்திரி நன்னாளை முன்னிட்டு இன்றைய அந்த கால பூஜைகள் அதோடு சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு எத்தனையோ விதமான அருள் கலாச்சாரங்களையும் அற்புதங்களையும் அருள் லீலைகளையும் வடிவமைக்கும் முகமாக எல்லா சிவ ஆலயங்களிலும் பூஜை புனருத்தாரணங்கள் திருவிழாக்கள் அதாவது எத்தனையோ விதமான கைங்கரியங்கள் அங்கே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த கைங்கரியங்களிலே யாரவர்கள் மனப்பூர்வமாக ஆலய வழிபாட்டிலே அற்புதமாக ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சிவாச்சாரியார் சகிதமாக சிதம்பரனாருடைய அந்த அற்புத மந்திர ஒளி தேதத்தோடு இறைவன் திருவீதியிலே உலா வருகிறார் என்று சொல்லி சொன்னால், தேரிலே உலா வருகிறார் என்று சொல்லி சொன்னால் அது ஒரு அற்புதம். அருளாட்சி திருவருள் காட்சியை நாங்கள் காண்பதற்கே, இந்த கண்கொள்ளா காட்சியை காண்பதற்கே இறைவன் எங்களுக்கு அறிவு அறிவு மாறுவாக பிறத்தல் அறிவு அதனிலும் அறிவு என்ற அந்த பெருவாக்குக்கு அமைவாக மண்ணிலே பிறந்தார் பெரும் பயன், அந்த பெரும் பயனை நாம் பெறுகின்ற இப்பொழுது சோமஸ்கந்த மூர்த்தியாக எழுந்தருளிக்கிற இறைவன் எழுந்தருளி இருக்கின்ற திருத்தேர் அடியார்கள் மனம் பற்றி இழுக்க முன்னாலே வேலமுகத்து விநாயக பெருமான் அவருடைய திருத்தேர் செல்ல எல்லோருக்கும் கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே இங்கே